ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரோட்டா இப்போ போட போகிறாங்க. மீன் வரல, மீன் பிடிக்கவே இவங்க வரல. பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி சாப்பிடுவாங்க. பரோட்டா ரெடி சாப்பிட வந்துருங்க. மதிய வெயில் மல்லாக்க அடிக்குது, பங்கு வெயில் பல்ல கிழிச்சுக்கிட்டு அடிக்குது. செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில தான் மீன்லாம் வெளியே வருமா, வெயிட் பண்ணி. காலில் கிழிச்சிரு. ஐஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் மலைக்கு எப்படி ஆயுதுன்னு நீங்களே ஐஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. நனைஞ்சிட்டு இப்போ வேறு பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த மீன் பிடிப்பீங்களா? நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. கார்டு ஒர்க் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக. பார்த்து ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி புழு இந்த இடத்துல தான் கிடைக்கின்றனால இங்கே தான் புழு தோண்டிக்கிருக்கோம். நீங்களே பார்க்கலாம். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, அதை பின்னாடி இதில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். பீங்கா வந்து காலில் குத்தி கிழிச்சிச்சு. செப்பலே போடாமல் வந்துட்டேன். இன்றைக்கி ஸ்டார்டிங்கே பெரிய சம்பவமாக நடந்துருச்சு. இதை போட்டால் மீன் கிடைக்குமா? சொல்ல நீ சொல்ல, மீன் கிடைக்குமா? கிடைக்கும். இப்பயும் உருவிடாம பார்த்தீங்கன்னா பெரிய மீன் வந்து மிதந்து வந்து செத்து கிடக்குது. நீங்களே பார்க்கலாம். எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரில. சரியான ஸ்மெல்லாக இருக்குது. போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இழுத்து பாரு, வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். புழுவை குத்தி போடு. போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வீச்சு தூண்டி வீசி போயிருக்கு. வீச்சு தூண்டி வீசி போயிருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டியை கடிக்குது. தூண்டியை கடிக்குதா? கடிக்குதுன்னா பிடிச்சி பொடி வெட்டா கடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மீன் தான் கடிச்சிருக்கு. இந்த கிளறு பிடிச்சவர் வந்து இவர் தான். போன டைம் அதிக மீனை பிடிச்சவர். இதில் போட்டேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரோட்டா இப்போ போட போகிறாங்க. மீன் வரல, மீன் பிடிக்கவே இவங்க வரல. பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் போட போகிறாங்க. ஸோ இதை வச்சு பிணைஞ்சு போட்டால் மீன் நம்பிடும். தண்ணி நான் தண்ணி ஊற்றுனேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் பிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம சூரியன் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. பரோட்டா ரெடி சாப்பிடுவாங்க. பரோட்டா ரெடி சாப்பிட வந்துருங்க. மதிய வெயில் மல்லாக்க அடிக்குது, பங்கு வெயில் பல்ல கிழிச்சுக்கிட்டு அடிக்குது. ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. பரோட்டா மீன் குழம்பு ஓடிடு விட்டுட்டு. அது சின்ன மீன். சரி, அது ரெண்டு ஃபஸ்ட்டு பிடிச்சதுனால வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பெரிய மீனை பிடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா வீச்சு தூண்டியில் தான் பிடிச்சிருக்கோம். நம்ம எடுக்கும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு நமக்கு ஓடுது. பெரிய மீன் பிடிக்கிறவரே இன்னைக்கு சின்ன மீன் பிடிக்காரு. மீன் பிடிக்காதவர் பெரிய மீன் பிடிக்காரு. இதுதான் இப்போ வழக்கமாக இருக்கு. இரு கடிக்குது, இழுக்காத. இந்த பீச்சில் கிடைக்கும் நமக்கு. இப்போ பிடிச்சிட்டான்ல, இன்னும் கொஞ்சம் தெம்பா இருப்பான், மனசு சேர்த்து இருக்கும். என்னண்ணே, நீ யாரும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கைஸ் கம்மாவோட சைஸை நீங்களே பார்க்கலாம். இதிலலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தான் குளிச்சிருக்கோம். ஆனால் இப்போ தான் குளிக்கிறது இல்லை. ஸ்மெல்லா இல்லை இந்த அது என்ன உள்ள போடுது. இது என்னது? குறவை. இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ கைஸ் இதுக்கு பேர் தான் குறவை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சு. இப்போ தான் மீன் கடிக்கணும் அண்ணன் சொல்கிறேன். மீன் கடிக்குமாண்ணே? போடு. அது தூக்கிட்டான். அது இங்கே வர்றா. தூண்டில் இல்லையா? தூண்டில் இல்லை.
ஒத்து பார்த்து இரு நான் கொண்டுட்டா வயசு நமக்கு பார்த்தோன்னா சின்ன மீனாக கடிச்சு வெறிய ஏற்றிக்கிருக்கு இழுக்குதும் மாட்டேங்குது இங்கே வருங்க வெறிய ஏற்றிக்கிருக்கு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மீனை பிடிச்சாச்சு ஸோ நம்ம பிடிச்ச மீன் இதுதான் இது பனிச்சது தான் நமக்கு கலர் நல்லா இருக்குல்ல இந்த சூரியனுக்கு ஒரு ஹாய் கட்டு வயசு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துருச்சு நீங்களே பார்க்கலாம் இந்த மழை டைமில் தான் மீன் வரும்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் என்னென்னு சின்ன மீன் தான் ஃபுல்லாக இந்த சைடு கிடக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2வது மீன் பிடிச்சிட்டேன் கேமராமேன் இல்லாதனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல நான் மட்டும் தான் தூண்டி போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கேமராமேன் இல்லாதனால தனியாக வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது மீன் தூக்கும்போது கூட வீடியோ நம்மளால் கேப்சர் பண்ண முடியல ஃபோன் கீழே விழுந்துருமோன்ற ஒரு பயம் வேறு முத்துராஜனை மூஞ்சியோட காட்டு எடுத்துட்டு போய் அங்க செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில தான் மீன்லாம் வெளியே வருமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பெரிய மீன் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கும் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் மழைக்கு எப்படி ஆயுதுன்னு நீங்களே பார்க்கலாம் எங்கள் அண்ணன் தான் இதை சொல்லியிருக்கான் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய மீன் பிடிச்சிருக்கிறான் வெயிட் பண்ணி விடு ஏய் காலில் கிழிச்சிடாம ஜிலேபி கலர் நல்லா இருக்கு சரியான பெருசு பார்த்துடு அது விடு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இப்போ வேறு பிளேஸுக்கு வந்துட்டோம் இப்போ அந்த பிளேஸில் இருந்தால் மீன் பிடிக்க போகிறோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப பெரிய மீன் பிடிக்கல இப்போ பிடிக்க போகிறோம் ட்ரை பண்ணலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா செமையான மலையில் இங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் மீன் முள் மாட்டிக்கிச்சு ஸோ வியூவை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் பூங்கா பார்த்தீங்கன்னா கம்மாய்க்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது சர்க்கேஸில் இருந்து எல்லாமே இருக்குது ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க மீனை காட்டின பார்த்து பெருசா காட்டு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாவு போட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு முட்டையோட எங்க சாமி ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 3வது மீன் போங்க கேமராமேன் தண்ணி வந்துட்டு வாங்க போங்க போங்க கட்டியா பொண்ணு கொண்டு வருவா கொண்டு வந்து கீழே ஓட்ட கைஸ் யாரும் இந்த மாதிரி வந்து இவ்வளோ க்ளோஸாக ட்ரை பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியுன்றனால தான் ரொம்ப பக்கத்தில் இருந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லை எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியும் இந்த இவருக்கு மட்டும் நீச்சலே தெரியாது அதனால தான் இங்கனுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோம் அடுத்து என்னது ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா முள்ளை சிக்க விட்டாங்க விடு தூண்டி விடு உன் தூண்டி சிக்கல் எடுத்துட்டா விட்றாத ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ரெடியாப்பா பா ரெடியா ஓ ஓகே ரெடி ஆயிட்டு ஸோ இவர் தான் இன்னைக்கு நம்ம டீம்லேயே பெரிய மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு இந்த மீன் பிடிப்பீங்களா நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு கார்டு ஒர்க் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக எத்தனாவது மீன் 12வது மீன் போடு எண்ணிக்கையெல்லாம் போயிட்டு இருக்க அப்படி இந்த சைடு வந்தோம்னா அண்ணன் சுட சுட புரட்டா இப்போ போட போறாரு ஒரு வேட்டியை மறைக்கிறான் போய் புரட்டா என்ன போட்டுருவியா என்ன கைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக இங்கே வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டேன் நம்ம தூண்டியில் அத்துட்டாங்க பாருங்க கம்பை இவ்வளோதான் இருக்கு இந்த கம்பளையும் ஒரு பெரிய மீன் பிடிச்சாச்சு புரட்டா மாஸ்டர் பாருங்க எப்படி பார்க்காரு வருங்க மீனை ரெடியாக இருக்காரு சாப்பிட்றதுக்கு நீ பிடிச்சதானே ஆமா காமி இந்த ரைட்டு பார்த்துடு
தட்டி கொடு. இருடா. ரொம்ப கோவப்படுறான் பாரு, முள்ள விரிச்சுக்கிருக்கான் பாரு. குத்திராம 16 உள்ள குறா. இரு வாரு. அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இந்த இது வந்திருக்கு பாருங்க. வயசு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மாட்டுறது ஃபுல்லாக பெருசாக இருக்கும். இதில் போடு, ஒரே இதில் 2 மீன். இப்படி அவரு கழட்டு வேற சட்டையை போடாமல் இருக்க. கல்பனா காப்பாற்றி இனியும் வையவா, என்ன என்னோட புருஷனை மட்டும் சட்டை போடாமல் எடுத்திருக்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா பெருசே பிடிச்சாச்சு. பார்த்து நான் இந்த இதை எடுத்துக்கோ, பை எடுத்துக்கோ மொத்தம். வயசு ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளுக்கு இப்பதான் கடிக்க கூட மாட்டிக்க. டபுள் அடிக்கிற. என்ன சொல்லி வச்சு அடிக்கிறானா இவன்? அது பெருசுண்ணா, தாயும் பிள்ளையுமா இது? அது கண்டே அதுவும் அன்னைக்கு போட்ட மாதிரி போட்டுருமா? போடு. எனக்கு புதுசு தான் நடிக்கிட்டு இருக்கா. வந்துருந்தா கதை வந்துருந்தா. ஏன்னா வேலை இருக்குங்க. முனி வந்துருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறான், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். NCS Tamil BGM.
இப்போ இது புது டெக்னிக்காக இருக்கேண்ணா தண்ணியை ஊற்றாம பண்ணுறது. ஈரம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குமா, நல்லா பிடிச்சிருமா? பிடிச்சிடும். அப்படி நீ பொறி எவ்வளோ டேஸ்டாக இருக்குமா. மசாலா பிரியாதா? மசாலா பிரியாது, அந்த ஈரத்தோட ஈரமாக பிடிச்சிக்கிறோம். இதுக்கு போயிட்டா நீ தண்ணி ஊற்றணும் காயாது. அதான் அது காயாது, மசாலாவும் பிடிக்காது. இது பாரு மசாலா அப்படியே பிடிச்சிருக்கும். பொடிக்காம ஓட்டுக்கு மிளகா பொடி கூட போடல பாருண்ணே. அவனுக்கு ஒரு மஞ்சள் பொடி உப்பு இல்லை, அவனுக்கு எங்க தெரியுமா நோக்கம் போகும்? தெரியும்ப்பா தெரியும். நீ அந்த பொரியிற சவுண்டை கேட்டாலே ஓடிடுவேன்னு தெரியும்.